பக்கத்துல பத்தாலே காலத்துக்கு மேல போட்டேன். நான் பெரிய சிலுக்கு என்ன மாப்பிள்ள தப்படிக்கிற சத்தம் காதவே பொழக்குது. சவுண்ட் ரெங்குதே மாப்பிள்ள. இந்த கல்லு விட்டு பெருசு மண்டையை போட்டுச்சு நேற்று, அதுதான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டேய் இதுக்கேண்டா அழிச்சுட்டு இருக்கிய? அது ஒண்ணும் இல்லடா, பெருசுக்கு 6 பொம்பளை பிள்ளைங்க. சரி, அந்த 6க்கு போறது அத்தனையும் பொம்பளை பிள்ளைங்க தான். அதுக்கு என்ன எல்லாருமே இன்னைக்கு இளவுக்கு வருவாங்க இல்ல? தாத்தா செத்ததுக்கு பேத்திங்க வந்து தானே ஆகணும். அம்பட்டும் 16லேருந்து 20க்குள்ள தான் இருக்கும். என்னடா சொல்ற? டவுன்ல வளர்ந்த பொண்ணுங்க வேற சும்மா ட்ரௌசர் கிழிய போது இன்னைக்கு. இவ்வளோ நாள் இந்த கல் வீட்டில் கலவான்ருப்பேன். ஒரு நாள் இந்த மனுஷன் கண்டுபிடிச்சதில்லை. அப்படி ஒரு மனுஷன் இப்படி பட்டுன்னு போய் சேர்ந்துட்டாரே. இள வீட்டுக்கு வந்துருச்சு பக்கிய. ஐயா போயிட்டியே, ஐயோ போயிட்டியே, ஐயா போயிட்டியே, ஐயோ போயிட்டியே. என்ன மாப்பிள்ள ஒரே சீம கருவலா இருக்கு. ஆமாடா, கண்ணுக்கு குளிர்ச்சா ஒரு பொண்ணு கூட இல்லை. நல்லா உள்ள பார்த்தா தெரியும்டா. வந்திருக்கிற எல்லா மூஞ்சும் எழ வீட்டுக்கு வந்த மூஞ்சி மாதிரியே இருக்கு. சை, ஆஹா, இளவு வீட்டுக்கு இளவு கூட்டம் வந்துட்டாங்களா? அங்க வர்றா சுடுகாட்டுல புதைச்சிட்டு அப்படியே தோண்டி எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டாம நிக்க வச்ச மாதிரி நிக்கிறா பாருங்க. இவங்க பெரிய கோயில் பெட்டி அழகைங்க வாந்தி வராப்புல மூஞ்சி வச்சுக்கிட்டு. டேய் மாப்ள, அங்கிட்டு பாரு அந்த கெண்டைய. இங்க கம்மாயில மீன் பிடிச்சி காஞ்சும் காயாம இருக்கிற கரோடு மாதிரில. இள வீட்டுல எப்படிடா இருப்பாங்க? கௌதமி மாதிரியா இருப்பாங்க? என்னடா அம்பிகா அமலா மாதிரி பொண்ணுங்க தட்டுப்படுன்னு பார்த்தா சை மொக்கே போச்சு. இதுக்காடா காலையிலே குளிச்சுட்டு கம்ம கம்மன்னு வந்தான். இள வீட்டுல கற்பழிப்பா? ஒரு பெரிய மனுஷன் செத்து கிடக்குறாரு, பீலிங் இல்லாம அழுகுற புள்ளைய கழுவு பார்வை பாக்குறாங்க பாரு. அந்த புள்ளைக்கு தெரிஞ்சா கலடி தண்ணி எடுத்து மூஞ்சியில ஊத்த போகுது. டேய் அங்க பாருடா, லூஸ் ஹேர்ல ஒரு ரோஸ். உடம்ப பாரு மாப்பிள்ள, சும்மா உருமி கொட்டு மாதிரி இருக்கு. அடடடடடா, கனகாமர பூ வச்சு பார்த்தா அப்படியே கனகாமரியே இருப்பா மாப்பிள்ள. டேய் அவ முதுக பாருடா, சாரப்பாம்பு மாதிரியே நெளியுது. டேய் அவ காத பாடுறா, டே கத்திரிப்பு மாதிரி விரியுதடா. இவங்க எல்லாம் தண்ணியை தொளிச்சு தலையை வெட்டி திருவிழாக்கு பலி கொடுக்காம ஊர்மையை விட்டுருக்காங்க பாரு. டேய் எல்லாத்தையும் விடுங்கடா, அவ முதுகுக்கு கீழே அவ காலுக்கு மேல பாருங்கடா, அப்படியே மலையே அங்க மடிஞ்சு கிடக்கடா. மாப்பிள இந்த புணத்தை தூக்குறதுக்குள்ள அவளை தூக்குறோம்டா. அடியே என் திருவிழா தேர திரும்புடி, திரும்பு திரும்பு திரும்புடி என் திருவிழா தேர. கனகான்னு பார்த்தா கரையான் புத்து மாதிரி இருக்கு. ஆர்லிஸ்ட் நினைச்சிட்டு பயவுலே ஆசிட்ட வாயில ஊத்திக்கிருச்சு. டேய் கனகாம்பரம் பூ வச்சா கனகா மாதிரி இருக்குன்னு இவன் என்னன்னா சாரப்பாம்பு கீரைப்பாம்புன்னா மண்டைய பாடுறா. நல்ல மங்குனி பாம்பு மண்டை மாதிரி கொடூரமா இருக்குடா. மண்டையாடா பாக்குற? மண்டையாடா முக்கியம் இல்லடா, மனசு தாடா முக்கியம். அந்த புள்ளைய விடுறா, அவ மனச பாடுறா. சூப்பர் பிகரா உங்களுக்கு வேணும்? முட்டை போண்டா முள்ளி கிளைக்கு போய் நிக்கிறான் பாரு. ஏய் அங்கிட்டு பாடுறா பிரசன்ட். ஆமாண்டா, 7:30 பஸ்ஸுக்கு 7:30 நிக்குது. டேய் மாப்பிள்ள, என்னடா பந்தவா ட்ரெஸ் பண்ணிட்டு புது மாப்பிள்ள மாதிரி நிக்கிறாப்புல? என்னடா பஞ்சாயத்தா? அதை விடு. இந்த டீ கடையில் எங்கேயாவது இளவு வீட்டுக்கு போவான், இல்ல ஓசி சொத்துக்கு கல்யாணத்துக்கு போவான். எங்கேயோ போயிட்டு போறேன். டீய சொல்றேன் அண்ணே, 4 டீ ஸ்டாங்கா போடு. முதல்ல பழைய பாக்கிய கொடுங்கடா. குடுப்போம்னே, நான் ஊரை விட்டு ஓடியா போறேன். நம்பு. இப்படியே சொல்லி சொல்லி தாண்டா டெய்லி குடிச்சிட்டு இருக்கிய. என்னண்ணே யார் யாரோ கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்களாம் உன் தம்பி இல்லையா? நல்லா சொல்லு மாப்ள. ஏற்கனவே ஒருத்தன் மாமேன்னு சொல்லி 300 ரூபாய்க்கு பாக்கி வச்சுட்டு போயிட்டான். மச்சான் சொல்லி ஒருத்தன் 400 ரூபாய்க்கு பாக்கி வச்சுட்டு போயிட்டான். தம்பின்னு சொல்லி நீங்க 500 ரூபாய்க்கு பாக்கி வச்சிருக்கீங்கடா. இப்படியா இருந்தா என் கடையும் குடும்பமும் விளங்கிரும். அட விடுனே, மனுஷனுக்கு என்ன காசா முக்கியம்? பணம் எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலானே. மாமா மச்சான் அண்ணன் தம்பி இந்த மாதிரி நல்ல உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமே. குடிக்க ராசாக்களே குடிக்க.
பண்ணி பயப்பில்லை பண்ணிட்டு மாப்பிள. இந்த கல்யாணி தண்ணிக்கு காசு கேட்குற கடைசி வரைக்கும் கடன் தான். பெரிய குறுநில மண்ணங்க குறுப்பா உட்காந்துக்கிட்டு எந்த பொம்பளை புள்ள வாழ்க்கையை கெடுக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள போனா நம்ம பருப்பு எடுத்துருவாங்க, நம்ம நைஸா நகண்டுருவோம். ஐயாவுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் வணக்கம் வைக்க கூடாது, சைடுல போய் வைப்போம். ஐயா வணக்கம் ஐயா. என்ன காலையிலே கலர்ஃபுல்லா இருக்கிய, கரகாட்டம் பார்க்கவா? நீ ஒன்று நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக ஒரு புள்ள வருதுடா, ஆ. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ பள்ளிக்கூடத்துக்கு ஆயாவா? ஏய் உன் வாயில் நல்ல வார்த்தை வராதா? புதுசாக ஒரு பொண்ணு டீச்சர் வேலைக்கு வருதுடா, வர்றது ஆயாவான்னு கேட்குறேன் களவாடி பயில. ம் பள்ளிக்கூடத்துக்கு டீச்சரா? அப்ப ஈச்சரங்கிட்டு போட்டுற வேண்டியதே. எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்த்துருவோம். என்ன இன்னும் பஸ் வர காணா? ஏண்டா மாப்பிள, இந்த பிரசிடண்ட் பயபுள்ள ரொம்ப நேரமா பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கான். ஆமா மாப்பிள, அதுவும் நாயகன் கமல் மாதிரி நச்சுன்னு நல்ல புள்ள போல நிக்கிறான். ஏன்? அதானே. அட, அது ஒண்ணும் இல்லப்பா. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு புதுசா ஒரு உள்ள ட்ரைனிங் வருதான். ட்ரைனிங்கா? என்னது? அதுவும் பொம்பளை பிள்ளையா? அட ஆமாப்பா, என்ன ட்ரைனிங்ண்ணே? டீச்சர் ட்ரைனிங் தான். பள்ளிக்கூடத்துக்கு என்ன புல்லு புடுங்க வருவாங்க? கேக்குறியப்பா கேள்வி, கேனத்தனமா. டீச்சர் நீங்க தானே பிரசிடென்ட் மிஸ்டர் நீலமேகம். நான் தான் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் யூ. நெஞ்சு வெளில வந்து துடிக்குது. வாங்க போகலாம், ஸ்கூல் எங்க இருக்கு? பக்கத்தில் தான் இருக்கு. இந்த கிளம்பிட்டாங்கல்ல ஜல்லிக்கட்டுக்கு, இந்த களவாணி பையிலும் கையிலையும் மடிச்சு கட்டிட்டு போற. காதல் முன்னேற்ற கழகம், இந்த காதலில் சுத்துதட உலகம். காதல் முன்னேற்ற கழகம், இந்த காதலில் சுத்துதட உலகம். கூட்டத்துல போய் நம்ம கெத்த காட்டுனா நம்ம வெயிட் தெரியாம போயிடும். தனியா நின்று நாமினேஷன் பண்ணி அவளை சுவச்சையா தூக்கி காட்டுறான்டா. இதுதான் நீங்க தங்க போற வீடு. எந்த பிரச்சனையும் இருக்காது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். சந்துலே நீ போங்க. கைய புடிச்சிட்டான்டா கரகாட்டக்காரன். சூரியனை பாடுறா, சிலுக்கு மாதிரி சிலுக்குது. என்னடா பல்பு ஆமா, அந்த பாக்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி லைட்டா போட. ராத்திரி எல்லாம் கரண்ட் இல்லையா? என்னடா படம் ஓடுது? அடிமை பெண் யார் நடிச்சது? தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடிச்ச படம். போய் பாருங்கடா. அப்புறம் இந்த பக்கம் நடமாடுற வேலையை வச்சுக்காதீங்க. ஏன்னா புதுசா டீச்சர் ட்ரைனிங் ஒரு பொண்ணு வந்திருக்கு. அதுகிட்ட போய் உங்க பொறுக்கி தடத்தை காட்டாதீங்கடா. பிரசிடண்ட பாடுறா. ஏற்கனவே சாதாரண பொண்ணை பார்த்தாலே நாக்க தொங்க போட்டு அலைவீங்க நீங்க. அந்த பொண்ணு பானுமதி சாவித்திரியும் ஜெயலலிதாவும் சர்வதேவையும் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கேஆர் விஜய் கிளறி விட்ட மாதிரி இருக்கும். அதுகிட்ட போய் ஏதாவது கிளறினீங்க, அது அலறம், ஆபத்து உங்களுக்கு தான். கொத்திக்கிட்டு பக்குவமா நடந்துங்க. நீங்களும் அடிக்கடி கை கொடுக்காம இருங்க. ஏத்தமா இறக்கம் தான். நாட்டுக்கோழி பச்சை கிளி பாக்குது. ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா. என்னது ஆளே இல்லாத தெருவில் ஒரு ஆவாரம்பூ வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தூவானத்தை போட்டுற வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் குட் மார்னிங் டீச்சர். அந்த சிகரெட்டை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சிகரெட்டா? நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா? கொடுங்க சார். ப்ளஷர். ஸ்மோக் பண்ணீங்கன்னா கேன்சர் வரும். போங்கடா. எப்படின்னு தெரியணுமா? முக்காருவா போச்சே. அந்த பேப்பர் கருகிற மாதிரி உங்க நுரையீரலும் கருகிடும். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சார், அப்பதான் உயிர் வாழ முடியும். சமூக சிந்தனை. வெல்டன். ஸ்லோ மோஷன்ல சுலோச்சனா மாதிரி போறாளே. கட்டுன 2 பொண்டாட்டியும் எனக்கு எப்படா கால்ரா வரும் காமால வரும்னு கருப்பசாமிக்கு கெடாவட்ட நேந்து விட்டு காத்து கிடக்கிறாளுங்க. ஆனா இந்த கருச பூமியில என்னைக்கோ பேஞ்சு ஓஞ்ச புரட்டாசி மலை மாதிரி என்ன ஒரு புயல், என்ன ஒரு இடி மின்னல். இந்த கோட்டை விட்ட கோட்டச்சாமியோட மனசவே புரட்டி போட்டு போகுதே. நீதானா அந்த குயில்? யார் வீட்டு சொந்த குயில்? என் மேல அவளுக்கு காதல் வருங்கிறது உண்மையா இருந்தா நான் 3 சொல்றவங்களே அவ திரும்பி பார்க்கணும். 1 நோ டர்னிங், 2 நோ டர்னிங்,
3. டர்னிங் டர்னிங் டர்னிங். காதல் கரண்ட் அடிச்சிருச்சு. இறக்குற வரைக்கும் இவளுக்காக ஈபி பில் கட்டிக்கிட்டே இருக்கலாம். அட நீ ஆளக்காமி. ச்சே, காலையில் தலைவர் முகத்தில் முழிச்சிட்டு வெளியே போகலான்னா இது மூஞ்சில் முழிச்சிக்கிட்டு இனிமே நீ என் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது. கடுப்புகளை கிளப்பிட்டு நீங்கள் வாங்க தலைவா, நீங்கள் தான் என் உசுரு. டெய்லி உங்கள் முகத்தில் தான் முழிக்கணும். அழக தாரிங்க தன்னி தந்தானே. ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்தம் குட்டுங்கண்ணே. ஏன்னா நம்ம நெல் வியாபாரி வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டாராமே, போய் பார்த்துட்டு வந்தேன். என்னடா எம்மா, என்ன கூலி வேலை பார்க்க பிறந்தவன் நினைச்சியா? இந்த பாரு, 4 பேரை வேலை வாங்கி தான் பழக்கம் தவிர வேலைக்கு போறது நம்ம பரம்பரைக்கே கிடையாது. வாய் இல்லைன்னா உன்னை நாய் கூட மதிக்காது. அது நீ மதிக்காதுல இருந்தே தெரியுது. இன்னைக்கு ஓபன் பண்ணிட வேண்டியதுதான். வந்துட்டானா? வாங்கடு. ஹே, என்ன பண்ற? பயப்படாதீங்க, பாருங்க என் உடம்புல என்ன குறை. கை, காலு, வாய், கண்ணம், மூக்கு எல்லாமே நல்லா தானே இருக்கு. அதுக்கு நான் என் தலைவன் கமலஹாசன் மாதிரி இருக்கேன். நீங்க என் தலைவி ஸ்ரீதேவி மாதிரி இருக்கீங்க. இவ ஸ்ரீதேவியா? அப்புறம் ஏன் என்ன கண்டுக்க மாட்டேன்றீங்க? ஐயோ கடவுளே. ஓ, புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா எப்படி இருக்கும் தானே யோசிக்கிறீங்க. வேணா தொட்டு பாருங்க. டேய், தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. ஸ்டூபிட். ஆத்தடி. ஏலே எடுகட்ட வயல எங்கடா அது விடுற? நானே விடுறேன், அதுவா வருது. பா. ஏங்க அடிச்சிங்க? பின்ன அடிக்காம? ஆம்பளைங்க தான் பொம்பளையோட நெஞ்சை தொடக்கூடாது, ஆனால் பொம்பளைங்க ஆம்பளையோட நெஞ்சை தொடலாம். நான் தொட்டு பாருங்கன்னு சொன்னது என்னோட நெஞ்ச, அதனால தான் என் நெஞ்சை தொட்டு பார்க்க சொன்னேன். ஏன்னா என் நெஞ்சு 2 4 3 2 6 4 2 8 5 2 10. கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லுங்க. 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18 5 2 20 ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங் டீச்சர். சாரி, நான் கவனிக்கல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. நான் சினிமா நடிகை ராதா மாதிரியா இருக்கேன்? இல்லையே. நான் பின்னாடியே சுத்துறேன், லோன்னு கத்துறேன். இவன் உட்காந்த இடத்துல முடக்குறான், அவளும் முடங்குறா. அப்போ ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேனா? சி நீங்க அவங்க யார் மாதிரி இல்லைங்க. ஓ, அப்போ நான் யார் மாதிரிங்க இருக்கேன்? நீங்க உங்களை மாதிரி தான் இருக்கீங்க. திறமையா தான் பேசுறீங்க. சும்மா பார்த்த உடனே பட்டுன்னு பிடிக்கிற மாதிரி அழகா, அம்சமா, செம லட்சணமா, போதுங்க. குடும்ப பாங்கா, அடக்கமா, சும்மா அருமையா இருக்கீங்க. மற்றபடி நீங்க அந்த நடிகை இந்த நடிகை மாதிரிலாம் இல்லைங்க. எவனோ ஒருத்தன் உங்களை காக்கா பிடிக்கிறதுக்காக கதை விட்டுட்டு திரியிறான். ஆகா, நம்ம கதையை முடிச்சிட்டானே. இனி இங்கே இருக்கக்கூடாது. இந்த பாருங்க, அவன் காக்கா பிடிக்கிறானோ இல்லை உங்களை காதலிக்கிறானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன், அவ்வளோதான்.